என்டிஏ கூட்டணிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும்? அமித்ஷாவுக்கு பூத் ஏஜென்ட்கள் கொடுத்த தகவல். 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் திமுக. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் மு.க.ஸ்டாலினுக்கு கடுமையான பீதியை கொடுத்திருக்கிறது. அந்த அளவுக்கு பூத் ஏஜென்ட்கள் அவருக்கு கொடுத்த தகவலும் ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. குறிப்பாக திமுக போட்டியிடும் பெரும்பாலான தொகுதிகளில் 40% ஓட்டுகளை விஜய் கைப்பற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் நேற்று அரசியலுக்கு வந்த விஜய் 60 ஆண்டுகால திமுகவை ஆட்டம் காண வைத்து விட்டாரே என்று அறிவாலய புலிகள் பெரும் கவலையில் உறைந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திமுக மீது அதிருப்தியில் இருந்த கிறிஸ்துவ முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக திரும்பிவிட்டார்களாம். அதேபோல் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் நிலவரம் எப்படி உள்ளது என்று மத்திய உளவுத்துறையிடம் அமித்ஷா கேட்டதை அடுத்து பூத் ஏஜென்ட்கள் மூலம் தகவலை சேர்த்த உளவுத்துறை டெல்லிக்கு அனுப்பிய ரிப்போர்ட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் 120 தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக அவர்கள் அமித்ஷாவுக்கு தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அதிமுகவுக்கு 85 வரை கிடைக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளையும் சேர்த்து 120 கிடைக்கும் என்று தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாம். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் தேர்தல் அன்று திமுக என்னென்ன தில்லுமுழு வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறது என்பது குறித்த ஒட்டுமொத்த வீடியோ ஆதாரங்களும் டெல்லிக்கு பறந்துள்ளதாம். குறிப்பாக பல ஊர்களில் ஓட் மிஷினில் உள்ள சீலை அகற்றிவிட்டு திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டது, அதற்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக செயல்பட்டது மற்றும் உதயநிதி போட்டியிட்ட சேப்பாக்கம் தொகுதியில் புர்கா அணிந்து பெண்களை வைத்து கள்ள ஓட்டு போட்டது, விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் இரவு 1 மணிக்கு ஓட்டிங் மிஷினை திறந்து திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டது என்பது உள்ளிட்ட பல அதிர்ச்சி சம்பவங்கள் அடங்கிய வீடியோ ஆதாரங்கள் அத்தனையும் டெல்லிக்கு பறந்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக கடந்த காலங்களை விட இந்த முறை திமுக தமிழ்நாடு முழுக்க ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தது, எவ்வளவு பரிசு பொருட்களை கொடுத்திருக்கிறது என்பது உள்ளிட்ட மொத்த டேட்டாவும் உளவுத்துறை அமித்ஷாவின் கவனத்திற்கு அனுப்பியுள்ளதாம். அதேபோல் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கும் இந்த டேட்டாக்கள் பறந்துள்ளதாம். அதனால் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசு அதிகாரிகளை உடனடியாக கட்டம் கட்ட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக்கிற்கு ஒரு அவசர செய்தி அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, அவரை நல்ல டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்கள். மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக அண்ணாமலை போட்ட போடு, ஒத்த வார்த்தையால் ஆடிப்போன திமுக. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கொஞ்சம் கூட சறுக்காமல் பேசிக் கொண்டு வருகிறார். அப்படி என்றால் 34 தொகுதிகளில் மட்டும் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுமா என்று இன்றைய தினம் ஊடகங்கள் பாஜகவின் அண்ணாமலையிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் ஒரே வார்த்தையில் பதில் கொடுத்தார். அப்படி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கூறுகிறவர்கள் ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கட்டும் என்று சொன்னவர், இதற்கு என்ன அர்த்தம் என்றால் இந்த முறை தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கிறது. திமுகவா அதிமுகவா என்று இருந்த நிலை மாறி இந்த முறை 5 முனை போட்டி வெடித்திருக்கிறது. மக்களின் மனநிலை ஆளும் கட்சிக்கு எதிராக எந்த அளவிற்கு மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை சரி செய்வதை பற்றி துளிகூட யோசிக்காமல் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு பணத்தை வாரி வழங்கினால் அந்த பணத்தை பார்த்ததும் திமுகவின் மோசமான ஆட்சி பற்றி மறந்துவிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று மு.க.ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டு வருவதற்கு எதிராகத்தான் அப்படி ஒரு பதிலை கொடுத்தார் அண்ணாமலை. குறிப்பாக திமுகவின் ஆட்சி எப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி என்பதற்கு திமுக கூட்டணிகள் இடம்பெற்றுள்ள தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன விஷயமே போதுமானதாகும். மு.க.ஸ்டாலினை மேடையில் வைத்துக் கொண்டே இந்த ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எதிரொலித்து வரும் விஷயங்கள் தான். அதனால் கூட்டணி கட்சியாக இருந்தோம் அந்த விஷயத்தை மு.க.ஸ்டாலினுக்கு வெளிப்படையாக சொன்னார் பிரேமலதா விஜயகாந்த். என்றாலும் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை தனது ஆட்சியில் இப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் நடைபெற்று இருந்தாலும் மக்களுக்கு 1000, 2000, 8000 கணக்கான கூப்பன் போன்றவற்றை கொடுப்பதால் அதையெல்லாம் மறந்து விடுவார்கள் என்று ஒரு தெனாவட்டாகவே அவர் இருந்து வருகிறார். இதற்கெல்லாம் மேலாக திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுக்கு விஜய் வேட்டு வைத்து விட்டார். குறிப்பாக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பெரிய அளவில் அவர் பக்கம் திரும்பிவிட்டார்கள். தேர்தலுக்கு முன்பே முஸ்லிம் பண்டிகைகளில் கலந்து கொண்ட விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்து கோவில் சென்று சாஷ்டாங்கமாக விழுந்து வழங்கினார். கிறிஸ்தவ ஆலயத்திற்கு சென்று முட்டி போட்டு வணங்கினார். இது எல்லாமே நான் எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரன் என்பதை வெளிப்படுத்துவதற்கான செயல். இப்படி விஜய் செய்யும் அரசியல் அனைவருக்கும் அவர் மீது ஈர்ப்பை ஏற்படுத்திவிட்டது. அதனால்தான் பெருவாரியான தொகுதிகளில் திமுகவின் சிறுபான்மையினர் ஓட்டுகளை தட்டி தூக்கிவிட்டார் விஜய்.
அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அமித்ஷா தான் முக்கிய கட்சிகளிடத்தில் கூட்டணியில் போட்டார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியுடன் எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரனை கூட கூட்டணிக்கு கொண்டு வந்தார். இப்படி இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லாமல் தங்களது கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவருமே தீவிரம் காட்டினார்கள். குறிப்பாக பாஜகவின் அண்ணாமலை என்டிஏ வேட்பாளர்களின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செய்தார். இப்படி இந்த கூட்டணிகளில் ஒரு அனுசரணையாக போக்கு இருந்தது. அதனால் ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைப்பதற்கான சூழல் உருவாகியுள்ளது. ஆனால் திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மொத்த கட்சிகளும் திமுகவுடன் போட்டி கோதாவில் குதித்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தங்களுக்காக திமுகவினர் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்று சொல்லி அவர்களும் திமுகவினருக்கு தேர்தல் பணி ஆற்றவில்லை. இப்படி கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் நடந்தது. அதனால்தான் திமுகவுக்கு பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் ஓட்டுகளே கிடைக்காத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை கூடுதலாக மொத்தம் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று மு.க. ஸ்டாலின் சொல்லி வருவது கிண்டல் செய்யப்பட்டு வருகிறது. அதனால்தான் அண்ணாமலையிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் இவர்களெல்லாம் புத்தி தடுமாறி போய் இருக்கிறார்கள், நல்ல மனநல டாக்டரை போய் பார்க்க சொல்லுங்கள் என்று மு.க. ஸ்டாலினுக்கு நெத்தியடியாக போட்டு தாக்கியுள்ளார் அண்ணாமலை. அடுத்த செய்தி, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்த அடுத்த சிக்கல், டாடா காட்ட போகும் 63 எம்எல்ஏக்கள். டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் புதிய மதுபான கொள்கை வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்றார். அதையடுத்து டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். இந்நிலையில் தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் நேற்று ஆம் ஆத்மி கட்சியின் 7 எம்பிகள் வெளியேறி பாஜகவில் இணைந்துள்ளார்கள். இது டெல்லி அரசியலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கும் முக்கிய எம்பியான ராகவ் சத்தா என்பவரின் கட்டுப்பாட்டில் அக்கட்சி சார்ந்த 63 எம்எல்ஏக்கள் திரும்பி நிற்கிறார்கள். இதன் காரணமாக தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்பட்டு இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டில் ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரேவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இணைந்து செயல்பட்டு வந்தார்கள். அதன் பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வந்து ஊழல் வழக்குகளில் சிக்கி வந்தபோது அவருக்கு எதிராக கருத்து கூறினார் அண்ணா ஹசாரே. இப்படியான நிலையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், ஒரு கட்சியில் இணைந்து தேர்தலை சந்தித்து பின்னர் வேறு கட்சியில் சேர்வது சரியான நடைமுறை இல்லை என்றாலும் அவர்கள் இருந்த கட்சிக்குள் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கிறது. கட்சியும் கட்சியின் தலைமையும் சரியான பாதையில் பயணிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த கட்சியில் இருந்தால் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று வேறு கட்சிக்கு சென்றுள்ளார்கள். அதனால் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 7 எம்பிகள் வெளியேறி இருப்பதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் காரணமாக முடியும். ஏற்கனவே 7 எம்பிகள் பாஜகவில் இணைந்துள்ள நிலையில் அடுத்தபடியாக 63 எம்எல்ஏக்கள் வெளியேற நேர்ந்தால் கெஜ்ரிவாலின் அரசிலே அஸ்தமனம் ஆகிவிடும் என்று அண்ணா ஹசாரே தெரிவித்திருக்கிறார். தபால் ஓட்டு போடுவதில் ஆர்வம் காட்டாத அரசு ஊழியர்கள். இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 85% ஓட்டுகள் பதிவாகியிருக்கிறது. என்றாலும் அரசு ஊழியர்கள் மற்றும் போலீசார் தபால் ஓட்டு போடுவது சரியானபடி ஆர்வம் காட்டவில்லை என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது சென்னையில் உள்ள பல தொகுதிகளில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை அதிகமான வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க 20 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக பதிவாகியுள்ளன. அதோடு வெயிலையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து ஓட்டளித்த நிலையில் தபால் வாக்குகள் இந்த முறை மிக குறைவாக பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் போலீசாருக்கு சென்னையில் 52,047 பேருக்கு தபால் ஓட்டுகள் இருந்து 32,447 பேர் மட்டுமே ஓட்டளித்துள்ளார்கள். 19,600 பேர் ஓட்டளிக்கவில்லை என்று ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அளவுக்கு சாதாரண பொதுமக்கள் வாக்களிப்பதில் ஆர்வமாக இருந்தால் அரசு ஊழியர்கள் இந்த முறை போதுமான அளவுக்கு ஆர்வத்துடன் வாக்களிக்கவில்லை என்கிற தகவல்களும் வெளியாகி உள்ளன.